வணக்கம் மக்களே. நான் உங்கள் ராசிபுரம் பையன். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் வீடியோ போட்டிருப்போம். அதோட தொடர்ந்து வர இந்த பதிவு தான் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியிலேருந்து நம்ம போடுற பதிவு. வேளாங்கண்ணியில் வரணுன்னே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தங்குறதுக்கு ஒரு ரூம் போட்டாச்சு. நம்ம வந்ததே நைட் ஆயிடுச்சு. ஏன்னா தஞ்சாவூர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சாயங்காலத்துக்கு மேலே தான் அங்கேருந்து கிளம்பணும். 4 மணி தான் அங்கேயே பார்த்தோம். அங்கேருந்து அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம்லாம் அப்படியே தயாராகிட்டு அங்கே புளிசோறு மதியம் சாப்பிட்ட மாதிரி இங்கே நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சப்பாத்தியும் குருமாவும். அது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே கறி குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே லைட்டாக கறி வாங்கி அப்படியே போட்டு சாப்பிட்டோம்னா வச்சுங்க வேற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் இங்கே அதிகம். என்ன பண்ணுறது, சுற்றுலா இடங்களுக்குலாம் வந்துட்டோம்னா இப்படி தான் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி முன்னாடி கோயில் பக்கம் வந்துட்டோம். நாங்கள் எடுத்திருந்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா விண்மீன் மாதா கோயில் தான் இருந்துச்சு. அதாவது விடியற்காலை விண்மீன் மாதா கோயில், மாதா ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டானதுனால கோயிலெலாம் சாத்திட்டாங்க. நம்ம அப்படியே வெளியே தான் வீடியோ போட்டு வந்தோம். அது திருப்பி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வரணும். அதனால் அப்படியே இந்த பக்கம் போகலாமேன்னு போயிட்டு பழைய வேளாங்கண்ணி இதுதான் பார்த்திங்கன்னா பழைய வேளாங்கண்ணி கோயில். முதல்ல இருந்த வேளாங்கண்ணி கோயில் இதுதான். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த இங்கே இருந்த சர்ச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆச்சு. அப்பயுமே பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த இடத்துல இல்லை. இந்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கடல் வழியாக இந்த ஆங்கிலேயர்கள் இல்லை, போர்ச்சுகீசியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்களாம் வர்றப்ப கப்பலில் வர்றப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் மாதா இது பண்ணி அந்த மூலியமாக தான் இந்த கோயில் உருவாகியிருக்கும். அதுதான் அந்த கோயிலோட வரலாறு. அந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க கப்பலில் வரப்போ பெரிய புயல் ஏற்படும். அந்த புயல்லேருந்து மாதா காப்பாற்றுவாங்க. அந்த கரை ஒதுங்குற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடமா இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாதா அவங்களுக்கு காட்சி அளிப்பாங்க. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த கோயிலை உருவாக்கி இந்த தேவாலயத்தில் உருவாக்கி இங்கே இருக்கிற மக்களை இது பண்ணி இது பண்ணுவாங்க. அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய அதிசயங்கள் நடக்கிறதுனால தான் இது இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஒரு இடமாவே மாறி இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா இடத்துல இருந்துமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ அதே அளவுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வேறு நாடுகளில் இருந்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க. நம்ம மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டில் அங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே இருந்தாங்க. இந்த இடம் தான் முக்கியமான இடம். இது மாதா குளம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு கால் சரியாக நடக்க முடியாத சப்பானின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா மாதா காட்சியளிச்சு அவங்களுக்கு கால் சரியானதும் அவங்களுடைய அந்த பால் இது பார்த்திங்கன்னா பால் கிண்ணம் அது அதிகமாக நிரம்பி வழிஞ்சது அதெல்லாம் நடந்திருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். அதனால் இதை பார்த்திங்கன்னா பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதில் இப்பயும் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பனில் இருந்துச்சு. மக்கள் நான் போய் பார்க்குறேங்கிற பேரில் காணிக்கை போடுறேன்னு நிறையா காசுலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது மேலே கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு அங்கே வேண்டுதலுக்காக நடக்கக்கூடிய ஒரு இதுன்னா இந்த புது கோயில் இருக்கும். புது கோயிலுக்கும் இந்த பழைய கோயிலுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த அவ்வளோ ஒரு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த மணலில் அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு நடந்து வருவாங்க. இது முழங்காலிலே நடந்து அங்கேருந்து வருவாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மக்கள் வேண்டுதல் கூடிய ஒரு விஷயமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு உண்டான இது பார்த்திங்கன்னா முட்டி போட்டு நடந்து வர்றது தான். நான் சொன்ன மாதிரியே மணி பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு மேலே ஆச்சு. இப்பயுமே பார்த்திங்கன்னா நைட் நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏன்னா வேறு ஊர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே நைட் நேரத்தில் தான் இங்கே ரீச் ஆகுவாங்க. அங்கே பகலில் கிளம்பி இருந்தாலும் நைட்டு தான் இங்கே ரீச் ஆவாங்க. அப்படியே அந்த டைம்லேயே அப்படியே பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி பார்த்துட்டு நைட் பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி நம்ம வந்திருப்போம். ஆனால் எல்லாருமே அதே நினைப்பில் வர்றதுனால நைட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துடும். அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட்டமாக இருந்துட்டு தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நைட்டு பாருங்கள் இந்நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த முட்டி போட்டு இந்த அவங்கவுங்க வேண்டுதலுக்காக பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்காங்க. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியோட புதிய கோயில் இருக்கும். அந்த புதிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச் பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணின்னு போட்டோம்னாவே நிறையா ஃபோட்டோஸில் இல்லை வீடியோஸில் வர்ற சர்ச்சு தான் அந்த புது சர்ச்சு. அதுக்கு நம்ம காலையில் போகலாம். இதுதான் நம்ம நைட்டு பார்த்த அந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலையில் வந்துருக்கிறோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஒயிட்டில் தான் இருக்கும். வேளாங்கண்ணி அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கலரிங் இது இருக்காது. அது எல்லா சர்ச்சுமே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. என்னமோ ப்ளூ கலர் ஷேடு இருக்கும்.
மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. இதோட கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். அதனால தான் இது வந்து விடியற் காலை விண்மீன்னு சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு பேர் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது உள்ளே போகலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைட்டான இயேசுவோட ஒரு உருவம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி கிட்ட அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இதே மாதிரி தேவாலயம் இருக்கும். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி இங்கே இருக்காங்க. இந்த இயேசுவோட இந்த உருவம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இங்கே ஏற்பட்ட புயல் நமக்கு வேளாங்கண்ணிங்கிறப்ப தெரியும். அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடல் பக்கம்தான். நம்ம கோயிலுக்கும் கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரம் தான் இருக்கும். நம்ம போவோம், கடைசியாக கடலுக்கு போகிறப்ப காட்டுறோம். அந்த தூரத்தில் தான் இருக்கும். அதனால் புயல் வந்தப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேதாரமாகி இந்த இயேசுவோட உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இடது கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிபட்டுருந்துச்சு. ரிட்டன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி மறுபடியும் இந்த வந்து பழைய உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே அந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இதுதான் அந்த விடியற்காலை விண்மீன் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட்டானதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் இப்போ ஒரு பக்கமாக ஒரு 5-10 அந்த வருடங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் கட்டின இந்த ஆலயங்கள்லாம். பழைய தேவாலயம் வந்து நமக்கு இப்போ காட்டினது தான் பழைய சர்ச் வந்து அதை இப்போ நம்ம காட்டின சர்ச் நைட்டில் காட்டினது. அது இல்லாமல் புது சர்ச் இருக்குது. இது 2 தான். புதுசுனாலுமே அதுதான் வந்து ரொம்ப பழமை. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய சர்ச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ச்சுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா கட்டினாங்கல்ல, அதில் இது ஒரு கட்டமைப்பு. இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான மக்கள் அளவில் வந்து பார்த்திங்கன்னா வர்றப்ப அந்த இடத்துல வந்து போதுமான இடம் இருக்காதனால இந்த இடம் கட்டிட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரியான இயேசுவோடைய அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய பெரிய உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து வச்சுருந்தாங்க. அதாவது உருவாக்கியிருந்தாங்க ஒரு சிலை வடிவில். இது வந்து பார்த்திங்கன்னா இயேசுவோடைய ஒரு கதையில் இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வர்றப்ப அவங்களோட சீடர்கள்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அப்போ வந்து அவர் இல்லை சின்ன குழந்தைங்கள்லாம் வட விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தன்கிட்ட வந்து வர வச்சுக்கிட்ட ஒரு இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விடியற்காலை விண்மீன் ஆலயத்தோட முன்பகுதி. நைட் நம்ம பார்த்த மாதிரியே நைட்லேயும் நடந்துகிட்டே இது மாதிரி முட்டி போட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து முட்டி போட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் நம்ம நைட்டு பார்த்த பழைய வேளாங்கண்ணி. நம்ம நைட்டு வந்தப்பயுமே கூட்டம் இருந்துச்சு. அதே கூட்டம் இப்பயுமே இருக்கும். இன்னும் அதிகமாகுமே தவிர நம்ம குறையாது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் புதிய வேளாங்கண்ணி. அதாவது இது பழைய வேளாங்கண்ணி, அது புதிய வேளாங்கண்ணி. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு மக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதலுக்காக நடந்து வருவாங்க. இது வந்து பழைய கோயில். இந்த தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய அமைப்பு. இங்கே வரக்கூடிய மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு நடந்து வருவாங்க. அந்த முழங்காலிலே நடந்து வர்றதான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலாக இருக்கும். நம்ம நைட்டே சொல்லியிருந்தோம் அந்த மாதா குளம். இது வந்து பார்த்திங்கன்னா 16வது நூற்றாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது அந்த நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 16வது நூற்றாண்டுகளில் நடந்தது. நம்ம சொன்ன மாதிரியே மாதா காட்சியளிச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 16வது நூற்றாண்டுகளில் நடந்தது. அதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்தப்போ காலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவே இருந்துச்சு. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டுங்கிறதுக்காக ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன். அப்படியே டேரெக்டாக அப்படியே நேர் ஆப்போசிட்டில் காட்டுறதுக்காக இங்கே வருங்க. அந்த ஒரே நேர்கோட்டிலே இருக்கும் அந்த 2 சர்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா. இங்கே சின்னவங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே தங்களுடைய வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முட்டி போட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து அந்த புதிய சர்ச்சுக்கு போக போகிறோம். அந்த புதுசாக இருக்குல்ல அந்த புதிய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நம்ம போக போகிறோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். இவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க, முட்டி போட்டு நடந்து வராங்க. நம்ம இதுலேருந்து அங்கேருந்து இங்கே வராங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போக போகிறோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சின்னதாக ஒரு தேவாலயம் கட்டியிருந்தாங்க. இது வந்து இப்போ பக்கமாக கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பின்தொடர்ந்து நம்ம போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வந்தோம். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஞானஸ்தானம் வாங்கியதை வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ தாங்க நம்ம வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த வேளாங்கண்ணியை வந்து பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபோன்லேயா இருக்கட்டும், டிவிலேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே காட்டக்கூடிய வேளாங்கண்ணி சர்ச் வந்து இதுதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது வேளாங்கண்ணி சர்ச்சு. புதுசுன்னா இப்போ புதுசு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த முட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்து வருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகள் கடந்தது. அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் அந்த பழைய தேவாலயத்துக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும். இந்த தேவாலயத்துக்கு முன்பக்கமாக இந்த சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் போனீங்கன்னா அதே 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடற்கரை இருக்கும். அதாவது பீச் அங்கே தான் இருக்கும். அதாவது இந்த சர்ச்சுக்கு பின்னாடி சைடு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த பழைய வேளாங்கண்ணி சர்ச்சும் ஒரே நேரில் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முன்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இதான் ஃபுல்லாக கடை வீதியாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக இந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்காங்க பாருங்க பீச்சு. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் பீச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா பீச் வியூ பயங்கரமாக இருக்கும். இங்கே வர எல்லாருமே இங்கே வந்து பீச்சுக்கு கொண்டு தான் போவாங்க. பீச்சில் எப்பயுமே குளிச்சுட்ருப்பாங்க. அது இல்லாமல் எப்பயும் போல் இந்த நம்ம பீச்சுக்கு உண்டான விளையாட்டுகள், சாப்பிட்ற பொருட்கள், அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீச் மாதிரி இங்கேயும் இருக்கும். அதே டைம் நிறையா முக்கியமான பீச்சுகளில் இதுவும் ஒன்றாவே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஒரு நிகழ்வுகள் நடக்கிறப்பமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவிழா டைமு நம்ம பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த கட்டையெல்லாம் கட்டியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாரம் கட்டி இப்போ திருவிழா வரப்போகுது. ஆகஸ்ட் 29 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடியேற்றுவாங்க. அந்த கொடியேற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த லைட் செட்டிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சாரெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த லைட் செட்டிங் முடிஞ்சு 29ஆம் தேதி கொடியேற்றுறப்போ பயங்கரமாக அந்த லைட்டிங் வியூ இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அப்படியே நம்மளும் இங்கே வந்துட்டு வேளாங்கண்ணி வந்துட்டு கடல் குளிக்காமல் போனோம்னா அது நல்லாவே இருக்காது கண்டிப்பாக. அதனால் வேளாங்கண்ணியில் போய்ட்டு கடலில் லைட்டாக குளிச்சுட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்பி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடத்துல எல்லாமே வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும்